இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே திருச்சபையும் அதனுடைய வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. ஆகவே திருச்சபைக்கு தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால், ஆவிக்குரியவர்களாகிய நாம் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக அதிகமாக செயல்பட வேண்டும். ஒரு திருச்சபை என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு குருவானவர், அதனுடைய மேய்ப்பன் என்று சொல்லலாம். இரண்டாவதாக அந்த சபையினுடைய கமிட்டி மெம்பர்ஸ், இவர்கள் மூப்பர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து சபைக்காக பாடுபட வேண்டிய கமிட்டி மெம்பர்கள். மூன்றாவதாக மக்கள். இந்த மக்கள் மத்தியிலே ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். ஆகவே இது கிரமமும் ஒழுங்காக செயல்பட்டால் இந்த திருச்சபை ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படியான இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறதான அநேக காரியங்கள் என்ன? திருச்சபையினுடைய அந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய அழைப்பை உண்மையாகவே உணர்ந்து திருச்சபைக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். திருச்சபையின் மக்களை நேசிக்க வேண்டும். திருச்சபையின் மக்களிடத்தில் எந்த விதமான வேற்றுமையின் நிழல் கொண்டு வரக்கூடாது. ஆகவே ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் என்ன? நாம் யோவான் எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்படியானால் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அனுபவம் என்ன? தன் ஆடுகளுக்காக அவன் ஜீவனையே கொடுக்கும் ஒரு அனுபவம். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக ஜீவனையை கொடுத்து நம்மை திருச்சபையிலே அங்கமாக சேர்த்து கொள்ள அவர் பிரியப்பட்டார். அப்படியான நம் வாழ்கிறதான இந்த காலத்தில் நம்முடைய திருச்சபையினுடைய மேய்ப்பர்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மேய்ப்பனாக காணப்பட அவர்களுடைய குணாதிசயங்களில் ஒன்றுதான் அன்பு. அவரிடத்தில் எந்த விதமான மேட்டின்மை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. அவரிடத்தில் எந்த பட்சபாதம் இருக்கக்கூடாது. அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான அனுபவம் உடைய தலைவர்கள் திருச்சபையில் எழும்பும் பொழுது அங்கே இருக்கிறதான கமிட்டி மெம்பர்கள், இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறதான அந்த சபையினுடைய பொறுப்புகளை கவனிக்கிறதான கமிட்டி எப்படி இருக்க வேண்டும்? குருவானவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக அவரோடு கூட ஐக்கியம் வைத்து ரெண்டு பேரும், அவர் ஆவிக்குரிய காரியத்தை பார்ப்பார், இவர்கள் சபையினுடைய மற்ற காரியங்களை கவனிப்பார்கள். எவ்விதமாக அப்போஸ்தலர்கள் நாங்கள் வேதத்தை ஆராயவும் ஜெபிக்கவும் நேரம் செலவு செய்வோம், பந்தி விசாரிப்பு எங்களுக்கு அடுத்ததில்லை என்று சொல்லி அதில் ஒரு 7 பேரை ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவர்கள் அவர்களை தெரிந்தெடுத்து கொண்டு சபையின் மற்ற காரியங்களை பார்ப்பதற்காக ஒழுங்குபடுத்தினது போல நாம் ஆவிக்குரிய நிர்வாகத்தை கவனிக்க கமிட்டி மெம்பர் வைத்திருக்கிறோம். இதிலே கமிட்டி மெம்பர்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்களாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கிறவர்களாய் இந்த அனுபவத்தை கமிட்டி மெம்பர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் இல்லாத இடங்களில்தான் அநேக பிரச்சனைகள் உருவாகிறதை பார்க்கிறோம். குருவானவருக்கும் கமிட்டிக்கும் பிரச்சனை. ஆகவே சபையின் மக்கள் 2 குரூப்பாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக கரிசனையோடு கூட இருந்து யாரையும் முக்கியப்படுத்தாதபடி எல்லாரிடத்திலும் ஒன்று போல அன்பு வைத்து, ஏழையானாலும் பணக்காரனானாலும், படித்தவனானாலும் படியாதவர்களானாலும், உயர்ந்த குடும்பங்களானாலும் தாழ்ந்த குடும்பங்களானாலும் எல்லாரிடத்திலும் ஒன்று போல அன்பு வைத்து அந்த சபையை மேய்க்கிறதான ஒரு அனுபவம் தான் இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்க்கிற குருத்துவ ஊழியத்திலே காணப்பட வேண்டும். ஆகவே நாம் முதலாவதாக நம்முடைய திருச்சபையினுடைய போதகர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களை குற்றப்படுத்தாதபடி, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் அவருக்கு இருக்கிறதான பிரச்சனைகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். கமிட்டி மெம்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
கமிட்டி மெம்பரும் நம்முடைய திருச்சபையின் மக்களுக்காக இப்படி சேர்ந்து செயல்படும் பொழுது அந்த சபை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சியடையும். அவர்கள் மூலமாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அவர்கள் மூலமாக அநேக மிஷினர்கள் எழும்புவார்கள். ஆகவே இப்படிப்பட்டதான திருச்சபையின் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் அன்பாய் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.